தற்போது வரை பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகளினுடைய நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். நட்சத்திர தொகுதிகளினுடைய வாக்கு நிலவரங்கள். கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை வாக்குப்பதிவு மொத்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 70.24% அளவிற்கு 3 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எவ்வளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற விவரங்களை பார்த்துட்டு வரோம். எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 75.84% வாக்கு பதிவாகியிருக்கிறது. மதியம் 3 மணி நிலவரப்படி நட்சத்திர தொகுதிகளில் எந்த அளவுக்கு வாக்குப்பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். 75.84% எடப்பாடி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 71.84%. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 மணி நிலவரப்படி 71.84% வாக்கு பதிவாகியிருக்கிறது. 1,62,000க்கும் அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். திருச்சி கிழக்கை பொறுத்தவரைக்கும் 68.02% வாக்குப்பதிவாகியிருக்கிறது. 1,49,773 பேர் வாக்கினை செலுத்தியிருக்கிறார்கள். 3 மணி நிலவரப்படி 68.02% திருச்சி கிழக்கில் பதிவாகியிருக்கிறது. காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 61.84% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதி 61.84% வாக்குப்பதிவாகியிருக்கிறது. 1,89,184 பேர் 3 மணி நிலவரப்படி வாக்கினை செலுத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 70% வாக்கு 3 மணி நிலவரப்படி பதிவாகியிருக்கிறது. கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் கணிசமாக வாக்குப்பதிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாமக்கலை பொறுத்தவரை மாநிலத்திலேயே அதிகப்படியாக 76.43% வாக்கு பதிவாகியிருக்கிறது.